பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சுகன்யா இருந்துட்டு ராஜியை வந்து உன் சித்தி கோயிலுக்கு வராங்களாம், அதனால் உன்னை பார்த்து பேசணுமா, உன்னை வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சுகன்யாவோட பேச்சை கேட்டு நம்ம ராஜியும் வந்து அவங்க சித்தியை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. என் குமாரை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இந்த நிலைமைக்கு ஆளாகனானா அதுக்கு காரணம் நீ தான். பொட்டப்பிள்ளைய நான் பெக்கலைனாலையும் பொட்டப்பிள்ளையனை உன்னை நான் வளர்த்துருக்கேன். அவன் பண்ணது நான் சரின்னு சொல்ல விரும்பலை. அவன் பண்ணது எல்லாமே முழுக்க முழுக்க தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக என்னால் என் பிள்ளையெல்லாம் பறி கொடுத்துட்டாலும் நிற்க முடியாது. எங்கடா ஒரே அடியாச்சு ஜெயிலில் போய் உட்காந்துருவனோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை. அவன் பண்ணது எல்லாமே தப்பு தான். அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லு. தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்க நீ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ராஜி இருந்துட்டு என்னால் எப்போ முடியும், எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ராஜி எல்லாமே உன் கையில் தாம்மா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ராஜி வீட்டுக்கு போகிறாங்க. கதிரை இருந்துட்டு என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் சித்தியை நான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி நான் என் அண்ணனையும் பார்த்தேன். அவன் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டா போல இருக்குது. என் சித்தியும் என் அண்ணனை நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. எனக்கு என் சித்தி தான் என்னை வளர்த்தாங்க. ஆனால் இப்போ என் சித்தி கண்ணீர் விட்டுறத என்னால் பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, கேஸ் வாபஸ் வாங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும் ராஜ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்க.